எல்லாம் வல்ல இறை பரம்பொருளை பணிந்து கொண்டு தேவர் கரசு நிலை வேண்டியதில்லை, அவர் தின்னும் சுவையமுதம் வேண்டியதில்லை. சாகில் தமிழ் படித்து சாக வேண்டுமே, என் சாம்பல் தமிழ் மணந்து வேக வேண்டுமே, என் சாம்பல் தமிழ் மணந்து வேக வேண்டுமே என்று மதுரை பண்டிதர் சச்சிதானந்த ஐயாவின் வைர வரிகளால் தமிழ்த்தாயை பணிந்து கொண்டு அருமருந்தன்ன சிந்தனைகளால் பட்டிமண்டபத்தை நிறைவிக்க வந்திருக்கின்ற பேச்சாளர் பெருமக்களே, உலகங்களும் இருந்து டான் தொலைக்காட்சியின் வாயிலாக நல்ல சிந்தனைகளை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற நேய உறவுகளே, தயாரிப்பாளர் ஜெகன் அவர்களே மற்றும் தொழில்நுட்ப குழுவினரே, உங்கள் எல்லோரையும் தனித்தனி முக்கனிபொழிந்து வடித்தொன்றாய் கூட்டி சர்க்கரையும் கற்கண்டின் பொடியும் மிக கலந்து இனித்தனர் நெய் சேர்த்து இளம் சூட்டில் இறக்கி எடுத்த சுவை கட்டியிலும் இனித்திடும் எம் தமிழாம் செந்தமிழால் வணங்குகின்றேன். நல்லதொரு சிந்தனையோடு உங்களை சந்திக்க கிடைத்த இந்த வாய்ப்பிற்காக ஆண்டவனுக்கும் டான் குழுமத்தினருக்கும் முதற்கண் நன்றி பாராட்டி மகிழ்கிறேன். வாரந்தோறும் பட்டிமண்டபம் வாயிலாக நல்ல சிந்தனைகளை கொடுத்து மக்களை நல்ல நேரிய பாதையிலே இட்டு செல்லுகின்ற பெரிய பணியினை டான் தொலைக்காட்சி ஆற்றி வருகின்றது. அந்த வகையில்தான் இன்றைய தலைப்பும் ஒரு வித்தியாசமாக அமைந்திருக்கிறது. அதிக ஆசைகளால் பெரிதும் அவதிப்படுவது ஆண்களா பெண்களா? ஆசை என்ற சொல்லே வித்தியாசமானது. ஆசை என்றால் என்ன? ஒரு பொருளை அல்லது ஒரு விடயத்தை நான் அடைய வேண்டும் எண்ணுகின்ற ஏக்கம்தான் ஆசை. அந்த ஆசைக்கு அதை நான் அடைந்து விட வேண்டும் என்று எண்ணுகிறேன் அல்லவா, அந்த எண்ணம் ஊக்க சக்தியாக இருக்கிறது. இதுதான் ஆசை. இந்த ஆசையை நம் முன்னோர்கள் பலவிதமாக பார்த்தார்கள். ஆசையில்லாத வாழ்க்கை வாழ்ந்துவிட வேண்டும் என்று சொன்னார்கள். திருமூலர் சொல்லுகிற பொழுது சொன்னார், ஆசை அருமின்கள் ஆசை அருமின்கள் ஈசனோடாயினும் ஆசை அருமின்கள், ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விடவிட ஆனந்தமாமே என்றார். ஆசை படப்பட எங்களுக்கு துன்பங்கள் வந்து கொண்டிருக்கும் என்று திருமூலர் சொல்லியிருக்கிறார். ஆசையினை விட்டால் ஆனந்தம் தானே என்று பெருமிதமாக திருமூலர் பேசியிருக்கிறார். ஆசை துன்பத்திற்கு வழிகோலுகிறது என்பதுதானே இதனுடைய அர்த்தம். ஆசையை வென்றவர்களுக்கு எவ்வளவு பெரிய மதிப்பு சமூகத்திலே கிடைத்திருக்கிறது. ஒரு பாத்திரத்தை எடுத்து அந்த செய்தியினை உறுதிப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். சூரிய குலத்திலே வந்த அரசர்களிலே மிக பெருமைக்குரியவன் யார் என்று கேட்டதற்கு கம்பன் அணுவளவு கூட யோசிக்காமல் பதில் சொன்னான், பரதன் தான் என்று. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஓரிடத்திலே குகன் பேசுகிற பொழுது சொல்லுவான், தாயுரை கொண்டு தாதை உதவிய தரணி தன்னை தீவினை என்ன நீக்கி சிந்தனை முகத்தில் தேக்கி போயின என்ற போதில் புகழினோய் தன்மை கண்டால் 1000 ராமனின் கீழ் ஆவரோ தெரியினம்மா என்று குகன் சொல்லுகிறார். அடே, தாயுரை கொண்டு தந்தை உதவிய தரணி அல்லவா, அது அண்ணன் ராமனுக்கு சொந்தமானதல்லவா, பரதனுக்கு தந்தை உதவி வந்ததல்லவா, அதை தீயது என்று நீக்கி சிந்தனையை முகத்திலே தேக்கி கொண்டு போகிற தன்மையை பார்த்தால் 1000 ராமனின் கீழாவரோ தெரிகிறோம் என்ற. ஒன்று ரெண்டு அல்லடா, ஆயிரக்கணக்கான ராமர்கள் வந்தால் கூட பரதா உனக்கு சமானமாக முடியாது என்று அந்த கங்கை வேடன் குகன் பேசுகிறான். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? கள்ள ஆசையை அழித்து வேறு ஆண்ட பண்டு மன்னவர் வேறு தள்ளி ஏறினன் பரதன் என்கிறான். இந்த உலகத்திலே கள்ள ஆசை என்று ஏன் சொன்னான் தெரியுமா? அந்த ஆசையை முறையாக வந்தது கிடையாது, முறை தவறி வந்தது அது பரதனுக்கு. அதை அழித்து அவன் நடந்து கொண்ட சிறப்பினை எல்லாம் பார்த்தால் இந்த பூவுலகத்திலே சூரிய வம்சத்திலே வந்து முன்பு ஆண்ட அரசர்கள் எல்லாவற்றையும் இழித்து தள்ளிவிட்டு இவன் ஏறினான் என்றான். பரதன் எல்லாரையும் விட உயர்வாக நிற்கிறான் என்று சொன்னான். அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், ஆசையை அரைக்கிற ஒரு பெரிய சக்தி இருக்கிறது. அது எல்லாருக்கும் சாத்தியப்படுமா, எல்லா இடத்திலும் பொருந்துமா என்று ஒரு கேள்வி இருக்கிறது. ஆனால் ஆசையை வென்றதனாலே பரதன் அவ்வளவு பெரிய உயர்வினை பெற்றான்.
இதுதான் பரதனுடைய சிறப்பு. சூரிய குலத்திலே அத்தனை அரசர்கள் மத்தியிலும் பரதனை உயர்வாக கம்பன் காட்டியதற்கு காரணம் அவன் ஆசையை வென்றான். ஒரு அரசனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது, துன்பத்திற்கு என்ன காரணம்? அரச சபையினை கூட்டினான். அரச சபையிலே எல்லாரும் இருக்கிறார்கள், அமைச்சர்கள் இருக்கிறார்கள், பிரதானிகள் இருக்கிறார்கள், தளபதிகள் இருக்கிறார்கள், எல்லோரும் இருக்கிற சபையிலே கேட்டான், துன்பத்துக்கு என்ன காரணம் என்று கேட்டான். எல்லோரும் ஒவ்வொரு விதமாக காரணத்தை சொன்னார்கள். ஆனால் மன்னனுக்கு திருப்தி வரவில்லை. துன்பத்திற்கு என்ன காரணம் என்றால் எல்லாரும் ஏதோ சொல்லுகிறார்கள், அவன் திருப்திப்படவில்லை. உடனே ராஜகுருவை அழைத்து சொன்னான், ராஜகுருவே, துன்பத்துக்கு என்ன காரணம் என்பதனை நீங்கள் கண்டு சொல்ல வேண்டும். சொல்லுகிற பொழுது உங்களுக்கு 1000 பொற்காசுகள் வழங்கப்படும் என்றான். அப்ப ராஜகுருவுக்கு பதில் சொல்லாமல் இருக்க முடியவில்லை. பதில் சொன்னால் ஒரு கௌரவம் மட்டுமல்ல, 1000 பொற்காசுகளும் பெருசாக காத்திருக்கிறது அல்லவா. உடனே அவர் ஒரு ஆலயத்திற்கு போய் அந்த ஒட்டிலே அமர்ந்திருக்கிறார். அமர்ந்திருந்து யோசித்துக் கொண்டிருக்கிறார். துன்பத்துக்கு என்ன காரணம்? மன்னனுக்கு சரியான பதில் சொன்னால் எனக்கு 1000 பொற்காசுகள் வரும் அல்லவா. அந்த ஆர்வத்தோடு ஒட்டிலே இருக்கிறார். அப்பொழுது ஒரு விபச்சாரி அந்த பாதையிலே வருகிறாள். வந்து கேட்டாள், ராஜகுருவே, நீங்கள் ஏதோ கடுமையாக யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களே, எதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டாள். அப்பொழுது ராஜகுரு சொன்னார், நீ ஒரு விபச்சாரியாச்சே, நீ என்னோட பக்கத்தில் நின்று பேச வேண்டாம். பேசினால் பார்க்கிறவர்கள் என்ன நினைப்பார்கள்? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ போ. அப்போ அவள் திருப்பி கேட்டாள், இல்லை ராஜகுரு, நீங்கள் கடுமையாக யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். என்ன கேள்வி என்று சொல்லுங்கள், என்னத்திற்காக யோசிக்கிறீர்கள் என்று சொல்லுங்கள், முடியுமானால் நான் பதில் சொல்கிறேன். அப்பொழுது இவர் சொன்னார், துன்பத்துக்கு காரணம் என்ன என்று அரசன் கேட்டான். அதற்கு சரியான பதில் சொன்னால் 1000 பொற்காசுகள் பரிசாக தருவதாகவும் சொல்லியிருக்கிறான். அதுதான் யோசிக்கிறீர் என்றார். அப்பொழுது அந்த விபச்சாரி சொன்னாள், அப்படி என்றால் ராஜகுருவே, இன்று மாலை எங்களுடைய வீதிக்கு வாருங்கள், நான் இருக்கிற வீதிக்கு வாருங்கள். உங்களுக்கு அவருடன் சொன்னார், உன்னோட இதிலிருந்து பேசினாலே ராஜகுரு விபச்சாரியோடு பேசுகிறது என்று ஏளனமாக பேசுவார்கள், உன்னுடைய வீதிக்கு வர சொல்லுறியே என்று அவர் சொன்னாள். என்னுடைய வீதிக்கு வந்தால் உங்களுக்கு 250 பொற்காசுகள் தருவேன். அப்ப ராஜகுருவுக்கு பரவாயில்லையே, பதில் சொன்னால் 1000 பொற்காசு இருக்கிறது, இந்த விபச்சாரியினுடைய வீதிக்கு போனால் 250 பொற்காசு பரிசாக இருக்கிறது. உடனே அவர் வருகிறேன் என்று பாலைக்கு போனார். இவள் ராஜகுரு விடையை கேட்டார், இல்லை குரு, என்னுடைய வீட்டுக்கு வாருங்கள், வீட்டு வாசலுக்கு வாருங்கள். ஏன்? வீட்டு வாசலுக்கு வந்தால் நான் பதில் சொல்லுவேன், வீட்டு வாசலுக்கு நீங்கள் வந்தால் 500 பொற்காசுகள் தருவேன். உடனே ராஜகுருவுக்கு மனம் கேட்கவில்லை, வீட்டு வாசலுக்கு போனார். வீட்டு வாசலுக்கு போன ராஜகுருவுக்கு அந்த விபச்சாரி சொன்னாள், ராஜகுரு அவர்களே, நீங்கள் வீட்டு வாசலுக்கு வந்து விட்டீர்கள், என்னுடைய அறைக்குள் வாருங்கள், உங்களுக்கு 1000 பொற்காசுகள் நான் தருகிறேன். இப்பொழுது ராஜகுரு அந்த அறைக்குள்ளே போய்விட்டார். அப்பொழுதுதான் அந்த விபச்சாரி சொன்னால், துன்பத்திற்கு காரணம் என்ன தெரியுமா ராஜகுரு? ஆசை. நான் ஒரு விபச்சாரி என்றவுடனே அங்கே பேசுவதற்கு தயங்கிய நீங்கள், என்னுடைய வீதிக்கு வருவதற்கு தயங்கிய நீங்கள், வீட்டுக்கு வருவதற்கு தயங்கிய நீங்கள் என் அறைக்குள்ளேயே வந்து விட்டீர்கள், பார்த்தீர்களா? ஆசைதான் துன்பத்துக்கு காரணம் என்றார். ஆகவே இந்த ஆசை துன்பத்திற்கு காரணம் என்கிறார்கள். ஆசை பற்று என்று 2 இருக்கிறது. பற்றை கூட துன்பத்திற்கு காரணம் என்றார்கள். என்னுடைய நாடு, என்னுடைய மொழி, என்னுடைய இனம் என்று பற்று கொள்ளுகிற பொழுது கூட அது கூட துன்பத்திற்கு காரணமாகிவிடும் என்றால் ஆசை எவ்வளவு பெரிய அவலத்தை எங்களுக்கு தருகிறது. அப்படிப்பட்ட அவலத்தை, துன்பத்தை தருகிற ஆசையினாலே, அதிக ஆசைகளாலே பெரிதும் அவத்திப்படுவது ஆண்களா பெண்களா என்று சிந்திப்பதற்கு 4 பேச்சாளர்கள் வந்திருக்கிறார்கள். டான் தொலைக்காட்சி வாயிலாக உங்களுக்கு நன்கு பரிச்சயமானவர்கள், நல்ல சிந்தனைகளால் உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருப்பவர்கள், உங்கள் இல்லத்து உறவுகளாக மகிழ்ந்து கொண்டிருக்கிற 4 பேச்சாளர்கள், நல்ல பேச்சாளர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் அதிக ஆசைகளால் அவதிப்படுவது ஆண்களா பெண்களா என்று பேசியிருக்கிறார்கள். இந்த பட்டிமன்றத்திலே ஒரு வித்தியாசம் இருக்கிறது என்னவென்றால், பெண்கள் தான் அதிகம் அவதிப்படுகிறார்கள் என்று ஆண்கள் பேச போகிறார்கள், ஆண்கள் தான் பெரிதும் அவதிப்படுகிறார்கள் என்று பெண்கள் பேச போகிறார்கள். ஒரு வித்தியாசமாக இருக்கிறது. நல்ல பட்டிமன்றமாக இருக்கும். அந்த வகையிலே அதிக ஆசைகளால் அவதிப்படுவது பெண்களே என்று ஒரு ஆண்மகன் முதலிலே பேசியிருக்கிறார். டான் தொலைக்காட்சியிலே நன்கு பரிச்சயமானவர், சங்கானை பிரதேச செயலக அபிவிருத்தி உத்தியோகத்தரும் பிரபல இந்து நாகரிக ஆசிரியருமாகிய
தம்பி ஜீவானந்தன் அவர்களை வாதத்தை ஆரம்பித்து வைக்குமாறு அன்போடு அழைக்கிறேன். எல்லாம் வல்ல பரம்பொருளின் பாதார விந்தங்களை மதிலே இருத்தி என்னை என்றளவும் அறிவிப்பசி ஊட்டி ஆசான்களையும் பெற்றோர்களையும் மனதிலே இருத்தியவனாக இன்றைய பட்டிமன்றத்துக்கு நடுவராக வச்சிருக்கின்ற நடுவர் பெருந்தகை இவர்களே, அரங்கத்திலே வைத்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக உலகெங்கிலும் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நேர சொந்தங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் மெத்தனமான செவிசாய்ப்புக்கள். இன்றைய இந்த பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு என்னவென்றால், அதிக ஆசைகளால் அவதிப்படுவது ஆண்களா பெண்களா என்ற தலைப்பிலே பெண்களே என்கின்ற அடிப்படையில் என்னுடைய வாத பிரதிவாதங்களை முன்வைக்கலாம் என்று வந்துள்ளேன். நடுவர் அவர்களே, நீங்களே கூறிவிட்டீர்கள் ஆசைதான் துன்பத்துக்கு காரணம் என்று சொல்லி. இந்த சமுதாயத்திலே அதிக ஆசைப்படுபவர்களாக இருப்பவர்கள் யாராக இருக்கின்றீர்கள் என்று சொல்லி இந்த சமூகத்திலே ஒரு கணக்கெடுப்பினை எடுத்தால் அங்கே பதிலாக வருவது அதிக ஆசைகளால் அவதிப்படுவது பெண்களே என்கின்ற பதில்தான் வரும். நீங்கள் ஆரம்பத்திலேயே கூறிவிட்டீர்கள் பெண்கள்தான் ஆசைகளால் அவதிப்படுகிறார்கள், தாங்களும் அவதிப்பட்டு ஆண்களையும் அவதிப்பட வைக்கிறார்கள் இன்றைய சமூகத்தில் வாழுகின்ற பெண்கள். இதுதான் இன்றைய உலகம். ஆசை என்றாலே அதற்கு இலக்கணமாக சொல்லப்படுவது பெண் தான். ஆசை என்றாலே அதற்கு இலக்கணமாக சொல்லப்படுவது பெண்ணாகத்தான் இருக்கின்றாள். அங்கே ஒரு காலமும் ஆணை சொல்லவில்லை. சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, நியாயமான ஆசைதான், ஏற்றுக்கொள்வோம். வெண்ணிலவு தொட்டு முத்தமிட ஆசை, என்ன இந்த பூமி சுற்றி வர ஆசை. ஆசைக்கும் ஒரு அளவு இருக்க வேணும். வெண்ணிலவு தொட்டு முத்தமிட ஆசையாம், நடக்கிற கதையா? ஆனால் ஆரம்பத்திலே சின்ன சின்ன ஆசையர் தான் சொல்லுவார்கள். சின்ன சின்ன நடக்கிற கதையா? என்ன இந்த பூமி சுற்றி வர ஆசை. நியாயமான ஆசையாக இருந்தால் பரவாயில்லை, நடக்கக்கூடிய ஆசையா இருந்தால் பரவாயில்லை. அது துன்பத்து காரணமான ஆசையா முடியுது. நல்லூர் திருவிழா எல்லாம் முடிந்தது நடுவரை அவர்களே. 25 நாளைக்கும் 25 சாரி, அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. முருகன் என்ன வண்ணத்தில் வருகிறாரோ அதே வண்ண சாரி எடுத்துத்தான் உடுத்து கொண்டு போவன். அது பிரச்சனை. சாரி கொடுக்கிறது பிரச்சனை இல்லை. பச்சை சாரி, பச்சை பொட்டு, பச்சை பொன்கவர், பச்சத்தோடு, பச்சை பொட்டு, இப்படி பச்சை வச்சியா போகும். பச்சை வச்சியா போகுது, பச்சை வச்சியா போகும். அங்கால மஞ்சள் முருகன், மஞ்சள்ல முருகன் வந்தாருன்னா இங்க மஞ்சள், மஞ்சள் சாரி, மஞ்சள் பொட்டு, மஞ்சள் தோடு, மஞ்சள் சங்கிலி, மஞ்சள் கவர், இப்படி வாழ்க்கை போகுது. இதுதான் நினைக்கிறேன். ஆசை. தம்பி ஜீவானந்தன் அவர்களுக்கு இன்னும் திருமணமாகவில்லை, ஆகவே இதையெல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆசை, இந்த ஆசை, இந்த இதையெல்லாம் வாங்க சொல்லி தாங்களும் அவதிப்படுறது பத்தாமல் ஆண்களையும் அவதிப்பட வைக்கிறார்கள் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. சரி, இதெல்லாம் மட்டும் படிப்புக்கு வாங்கும். படிப்பிலையும் பெண்கள் முதலிடமா இருக்கிறார்கள். என்ன காரணம் என்று சொன்னால், அங்கே ஆண்கள் நாங்கள் பெரிய மனம் படைத்தவர்கள், விட்டு கொடுப்பவர்களை விட்டு கொடுப்பும் எண்ணம் கொண்டவர்கள், பெரிய மனம் படைத்தவர்கள். முதல் 10 இடங்களையும் பெண்களுக்காக ஒதுக்கிவிட்டு நாங்கள் ஒதுங்கி நிற்கின்றோம். கல்வி நிறுவனங்களிலும் அப்படித்தான், முன்னுக்கு பெண்களுக்கு வாங்கி ஒதுக்கி விட்டு பின்னுக்கு இருக்கிறார்கள். இப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கை. ஆண்கள் அவ்வாறு இல்லை. பெண்கள் அதிக ஆசைகளால அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். திருக்குறளில் சொன்னார், திருவள்ளுவர் கூறுகின்றார், அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் இழுக்கா இயன்றது அறம் என்றான் வள்ளுவன். இந்த அவா என்கின்ற இந்த ஆசை துன்பத்து காரணமாக இருக்கின்றது. இந்து சமயம் சொல்லுகின்ற ஒரு விடயம், ஆசையிலிருந்து ஒருவன் எப்போது விடுபடுகின்றானோ அவன் பிறவியிலிருந்தும் விடுபட்டு முத்தியினை அடைந்து கொள்கின்றான் என்று சொல்லி எங்களுடைய இந்து மத கோட்பாடு சொல்லுகின்றது. அதே திருவள்ளுவன் கூறுகின்றான், பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றி விடற்கு என்று சொல்லுகின்றான்.
நாங்கள் இந்த ஆசையிலிருந்து, இந்த உலக இன்பங்களிலிருந்து விடுதலை அடையணும் என்று சொன்னால் நாங்கள் இறைவனுடைய திருவடிகளை பற்ற வேண்டும். அப்போதான் நாங்கள் துன்பமில்லா பெருவாழ்வை அடைந்து கொள்ளலாம் என்று சொல்லி வள்ளுவன் கூறுகின்றான். நடுவர் ஐயா அவர்களே, இதான் எங்களுடைய வாழ்க்கையாக இருக்கின்றது. பெண்களை பாருங்கள், எங்க பார்த்தாலும் நகையோட போறது. திருமண வீட்டுக்கு போனா நகையோட, ஆலயத்துக்கு போனா நகையோட போறது. அங்க போறது பார்த்தாமல் அங்க போயிட்டு சாரியை தூக்கி பிடிச்சு கொண்டிருக்கிறது. ஏனம்மா தூக்கி பிடிச்சு கொண்டிருக்கியான்னு கேட்க, நகை இருக்குது கழுத்தில, கல்டன் அறுத்து போடுவான்னு சொல்லி பேருந்து அறுத்தா பிறகுது அதுல ரெண்டு குளர்றது, என்று ஐயோ என்ற தாலி அறுத்து கொண்டு போட்டான். இது எங்களுடைய வாழ்க்கையாக இருக்கின்றது. அதிலிருந்து அது துன்பமும் பெறுகின்றது, அதிலிருந்து ஒரு பணமும் எங்களிடத்திலிருந்து விரயமாகின்றது. ஆசை இருக்கத்தான் வேணும். அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுகின்ற பொழுது அது துன்பத்துக்கு நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். இன்னொரு விடயம் நடுவர் ஐயா அவர்களே, இது யதார்த்தமான இந்த உலகத்திலே, இந்த சமுதாயத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த விடயம். நடுவர் அவர்களே, உங்களிடத்தில் ஒரு கேள்வி. ஆண்களுக்காக எங்கேயாவது மேக்கப் செட் இருக்குதா? ஒரு விசித்திரமான கேள்வி. ஆனால் முன்னாள் ஜனாதிபதி ஒருவரே இப்படி வாகனங்களை எல்லாம் வைத்திருந்தார். விசித்திரமான கேள்வி என்னதுக்கு அப்பால ஒரு விசித்திரமான சமூகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நல்லா இருக்கும். கார்த்தியாயினியை பாருங்க, மிக எளிமையான முறையில வந்திருக்கிறார். ஆனா இதே கார்த்தியாயினி நேற்றைய நாளுக்கு முதல் நாள் ஒரு திருமண வீட்டத்திலே, ஒரு திருமண வீட்டில பார்க்க கிடைத்தது. நான் ஒரு நிமிஷம் திகைத்து போனேன். இது கார்த்தியாயினியா என்று. ஏன் கார்த்தியாயினியா என்று நான் திகைத்து போனேன். யார் என்று தெரியாது. ஆம்ஜீவானந்தன் இப்பொழுது சொல்லுகிறார்களே, 40,000 ரூபாய் பே பண்ணினால் ஆளையே மாத்தி விடுவார்கள். ஆளையே மாத்தி விடாத இன்றைய சமுதாயம் சென்று கொண்டிருக்கின்றது. இதுல இருக்கின்ற ஒரு விடயம், இன்னொரு விடயம். இதுல இருந்து நாங்கள் இன்னும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நடுவரை அவர்கள். அண்மையிலே நடந்த சம்பவம் ஒன்று. ஒரு பெண் இந்த முகங்களிலே ஒவ்வொரு கிரீம்களாக அள்ளி அள்ளி பூசி இந்த தோலானது மென்மையாகிவிட்டது. அதிகாலையிலே பல் துலக்குகின்ற பொழுது அந்த பிரஷ் ஆனது இந்த கன்னக்குழியினூடாக மறுமுனை வந்ததாக அறிந்திருந்தோம். அண்மையிலே அவ்வளவு தூரம் துன்பத்துக்கு காரணமாக இருப்பது எங்க? ஆசையாத்தான் இருக்கின்றது. அந்த ஆசையின் காரணமாக துன்பப்படுவது யார் என்று கேட்டால், தாங்களும் துன்பப்பட்டு தங்களை சுற்றியுள்ள இந்த சமுதாயத்தையும் துன்பப்பட வைக்கிறார்கள் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய இந்த சமூகத்தில் அதிகளவாக துன்பத்தால், ஆசைகளால் துன்பப்படுவதும் அவதிப்படுவதும் பெண்களாகவே இருக்கிறார் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சகோதரன் ஜீவானந்தன் அவர்கள் பெண்களே அதிக ஆசைகளால் அவதிப்படுகிறார்கள் என்று தன்னுடைய வாதத்தினை ஆரம்பித்திருக்கிறார். நான் நெடுகச் சொல்லுகிற ஒரு விடயம்தான், பட்டிமண்டபத்திலே முதலாவதாக பேசுவது என்பது கஷ்டமான ஒன்று. ஒரு படையணியிலே முன்னுக்கு நின்று மோதுவது போன்ற. ஏனென்றால் எதிரணி எப்படி பலமானவர்கள், எப்படி அடிக்கப் போகிறார்கள் என்று தெரியாமல் அடிக்க வேண்டும். ஆனால் தன்னுடைய வாதத்தை அழகாக ஆரம்பித்திருக்கிறார். அவர் சொன்னார், ஒரு கணக்கெடுப்பினை தேவை என்றால் புள்ளி விவர ரீதியிலே ஒரு கணக்கெடுப்பினை எடுத்து பாருங்கள். அதிக ஆசைகளால் அவதிப்படுவது பெண்கள் என்பதுதான் முடிவாக வரும் என்று சொன்னார். அவர்கள் தாங்கள் அவதிப்படுவது மட்டுமல்ல, ஆண்களையும் அவதிப்படுத்துவதிலே கெட்டிக்காரர்கள் என்று சொன்னார். நல்லூர் திருவிழாவிலே 25 நாட்களும் 25 விதமான ஆடை அலங்காரங்களை செய்ய வேண்டும் என்று பல பெண்கள் அவதிப்படுகிறார்கள் என்று சொன்னார். நான் இலவே சொன்னதைத்தான் திரும்பவும் சொல்லுகிறேன். தம்பியினும் திருமணமாகவில்லை. ஆகவே அந்த நிலைப்பாட்டையும் நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். அவரை அவதிப்பட வைக்க வேண்டாம் என்ற முறைப்பாட்டையும் நான் செய்து கொள்கிறேன். அது மட்டுமல்ல, அந்த ஆசையினை அறுப்பது அறத்திற்கு எவ்வளவு முக்கியம் என்று வள்ளுவன் பேசியிருக்கிறான். பற்றுக பற்றற்றான் பற்றினை என்றுதான் வள்ளுவன் உறுதிமொழிந்திருக்கிறார் என்ற செய்திகளை சொன்னார். அது மட்டுமல்ல, ஒப்பனையினாலே ஒரு பெண் தன் உடல்நலத்தில் ஏற்பட்ட பாதிப்பை சொன்னார். அண்மையிலே ஒரு செய்தி, கொழும்பிலே இருக்கிற ஒரு வைத்தியர் ஒப்பனை கூடத்திலே சென்று ஒப்பனை செய்ததனால் ஏற்பட்ட விளைவினாலே இப்பொழுது வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார்.
சாதாரணமான ஒருவர் அல்ல, ஒரு பெண் வைத்தியர் ஒப்பனையினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்றால் அப்படிப்பட்ட அவதிகளெல்லாம் பெண்களுக்கு தேவைதானா என்று கேட்பது போல் தன்னுடைய வாதத்தை ஜீவானந்தன் நிறைவு செய்திருக்கிறார். அவருடைய வாதங்களை எல்லாம் மறுதலித்து, என்ன பெண்களா அவதிப்படுகிறார்கள், ஆண்கள் தானே அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அதில் என்ன மாற்று கருத்து என்று அறுதிபட பேசுவதற்காக சகோதரி பு செல்வதியம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். தெல்லிப்பளை பிரதேச செயலகத்திலே அபிவிருத்தி உத்தியோகத்தராக கடமையாற்றி கொண்டிருப்பவர், பால பண்டிதர். அது மட்டுமல்ல, சொற்பொழிவு துறையிலே முன்னோடியாக செயற்பட்டு கொண்டிருக்கின்ற ஒருவர். அவரை வாருங்கள், அழகு தமிழை அள்ளித்தாருங்கள் என்று அன்போடு அழைக்கிறேன். தென்றலிலே பிறந்து தென் பொதிகையிலே தவழ்ந்து சங்கத்திலே வளர்ந்த என் அன்னை தமிழுக்கு முதற்கண் வணக்கம் கூறி, இன்றைய பட்டிமன்றத்திலே நடுவப் பெருந்தகையாக வீற்றிருக்கின்ற நடுவப் பெருந்தகை அவர்களே, என் தரப்புவாதிகளே, எதிர்த்தரப்புவாதிகளே மற்றும் உலகெங்கும் பறந்து வாழ்கின்ற டான் டிவி தொலைக்காட்சி நேயர்களே, அனைவருக்கும் எனது இந்நேர வணக்கங்கள். நடுவர் அவர்களே, இன்று நாங்கள் நல்லதொரு தலைப்பினூடாக இன்று மக்களிடையே எங்களுடைய நல்ல கருத்துக்களை பரப்புவதற்கு, அவர்களை சந்திப்பதற்கு வந்திருக்கின்றோம். அந்த தலைப்பானது என்னது என்றால், அதிக ஆசையால் அவதிப்படுவது ஆண்களா பெண்களா என்று. அதிலே அதிக ஆசையால் அவதிப்படுவது என்பதை நாங்கள் கவனிக்க வேண்டும். ஆசை என்றாலே அவதிப்படுவதுதான், அது பெண்கள் தான் என்று முற்று முழுதாக சாடி அமர்ந்திருக்கின்றார் எதிர்த்தரப்பு தலைவர், என்னுடைய அருமை நண்பர் அவர்கள். நடுவர் அவர்களே, இங்கே நாங்கள் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், பெண்கள் ஆசைப்படுவார்கள், அதிகமாக ஆசைப்படுவார்கள், நான் இல்லை என்று மறுக்கவில்லை. ஆனால் அத்தனை ஆசையும் அவதியாக முடியாது என்பது சிந்திக்க வேண்டிய விடயம். அது அத்துணையும் நல்லதில் தான் முடியும். அதற்கு அவரே சான்று காட்டினார். என்னென்றால், பெண்கள் 10 இடத்துல முன்னுக்கு நிக்கணுமாம், தாங்கள் பின்னுக்கு விட்டுட்டு நிக்கணுமா. என்ன கதை இது? அந்த ஆசை நல்ல ஆசையாக மாறி இருக்கிறது நடுவர் அவர்களே, அவதி ஆசையாக மாறவில்லை. அதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஆண்கள் ஆசையே படுவதில்லையாம், அவதியே படுவதில்லையாம், எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து வாழ்கிறார்களா. என்ன பித்தலாட்ட கதை கதைக்கிறீர்கள்? என் தந்தை ஆசைப்பட்டார், நான் இன்று நின்று இந்த ஒளிவாங்கியில் கதைத்துக் கொண்டிருக்கின்றேன். ஒரு ஆண்மகனது உச்ச ஆசை அதுதான். எந்த பெண்ணும் அதில் குறைவான ஆசையாகத்தான் இருக்கின்றாள். அதை நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். முதற்கண் ஆசை, ஆசை குறைவாம், அதிலும் ஆண்களுக்கு குறைவாம். பாருங்கள் என் வேடிக்கையை. ஆண்களின் அதிகபட்ச ஆசை, இப்பொழுது புள்ளி விவரத்தை பற்றி கதைத்தார் என் அருமை நண்பர் அவர்கள். நான் வருகின்றேன் உங்களுக்கு புள்ளி விவரத்தை காட்டுவதற்கு. மது, மாது, சூது என்கின்ற 3 அவதைப்படுவது யார் என்று புள்ளி விவரத்தை எடுத்து பாருங்கள் என் அருமை நண்பர் ஜீவானந்தன் அவர்களே. ஆண்கள் என்கின்ற பெரும்பதம் தான் முன்னோடியாக நிற்குமே தவிர, பெண்கள் என்பது அங்கே சற்று குறைவாகத்தான் இருக்கும். அதுவும் எங்கள் நாட்டில் இன்னும் குறைவாகத்தான் இருக்கும். அந்த மது, மாது, சூது என்ற 3 அழிந்த வரலாற்று கதைகளை நிரப்புவர்கள் அதிகமாக ஆண்களாகத்தான் இருக்கிறார்களே தவிர பெண்களாக இல்லை. அந்த ஆசை அவதியாக மாறியது ஆண்களால் தான். ஏன், எங்களுடைய அருமை நடுவர் அவர்கள் அழகாக கம்பராமாயணத்தை எடுத்து காட்டினார். அதிலே ஆசைப்பட்டது கைகேயி அல்ல, அவதிப்பட்டது யார்? தசரதன். மறந்துவிடக் கூடாது. அலெக்சாண்டரை நாங்கள் குறிப்பிடலாம், நெப்போலியனை குறிப்பிடலாம். தன்னுடைய 2 கைகளையும் விரித்து வையுங்கள் என்று சொன்னார் அலெக்சாண்டர். ஏன் சொன்னார்? மண்ணாசையால் நிரம்பி வடிந்து எத்தனையோ ஊர்களை பிரட்டி எடுத்து எத்தனையோ உயிர்களை கொன்று குவித்து வாழ்ந்து வந்த அலெக்சாண்டர் தன்னுடைய 2 கைகளையும் விரித்து வையுங்கள் என்று மக்களுக்கு பாடம் புகட்டினான். ஏன்? ஆசையால் தான் அவதிப்பட்டதை இந்த மக்கள் உணர வேண்டும் என்று. எந்த பெண்ணுக்கு அப்படி ஒரு கதை எழுதி இருக்கிறார்கள்? இருக்கட்டும். குறுக்கு வழியில் நிறைய பணம் சம்பாதிக்க ஆசைப்படுவது ஆண்களா பெண்களா நடுவர் அவர்களே? இங்கே அவதி என்கின்ற ஒரு தலைப்பை நாங்கள் எப்பொழுதும் விடக்கூடாது. குறுக்கு வழியிலே அதிகம் பணம் சம்பாதிக்க ஆசைப்படுபவர்கள் அதிகபட்சம் ஆண்களாகத்தான் இருக்கின்றார்கள். அதிலும் லஞ்சம் என்கின்ற ஒரு விஷயத்தை அதிகமாக வாங்குவது, கையூட்டுக்களை அதிகமாக பெறுவது ஆண்களாகத்தான் நடுவர் அவர்களே இருக்கிறார். இந்த அரசாங்கத்திலே மிக முக்கியமான செய்தியை தந்திருக்கிறீர்கள். நன்றி. நிச்சயமான உண்மை நடுவர் அவர்களே. அதை நாங்கள் புள்ளி விவரத்திலும் எடுத்து பார்க்கலாம். விட்டுவிடுங்கள். சரி, அவதி என்கின்ற ஒரு வார்த்தையிலே இன்னும் ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன். இன்று லாட்டரி சீட்டுகளை அதிகமாக வாங்குவார்கள் பெண்களா ஆண்களா என்று புள்ளி விவரத்தை எடுத்து பார்க்க சொல்லுங்கள் நடுவர் அவர்களை. பெண்கள் என்று இருந்தால் நான் ஒப்புக்கொள்கின்றேன், பெண்களது ஆசை அவதி என்று. பெண்கள்
பெண்களது ஆசை அவதியானது அல்ல நடுவர் அவர்களே, மிகவும் நல்ல ஆசை. நகை வாங்குகிறோம் என்றால் உங்களுக்கு பிரயோசனப்படும். நீங்களே சொல்லிவிட்டீர்கள், ஜீவானந்தம் திருமணம் ஆகவில்லை, ஆகவே அவருக்கு தெரியாது, ஆகவே அதை விட்டு விடுவோம். பெண்கள் நகை வாங்குகிறார்கள் என்றால் உங்களுக்காகத்தான், உங்களால் பெறப்போகின்ற பிள்ளைகளுக்காகத்தான், உங்களுடைய வாழ்க்கையில இக்கட்டான நிகழ் வரும்போது உங்களுக்கு கொடுத்ததுக்காகத்தான். அவர்கள் தங்களுடைய ஆடை ஆபரணங்களை அழகுக்காக மட்டும் பயன்படுத்தவில்லை. அப்படி என்றால் இவர் சொன்னாரே, நல்லூர் உற்சவ காலத்தில் 25 நாளும் 25 விதமான ஆடைகள், அதற்கேற்ற நிற அணிகலன்கள், அப்படி எல்லாம் என்றால் வருகின்றேன் நடுவர் அவர்களே. இப்பொழுதெல்லாம் இந்த சுண்ணாகத்திலே ஒரு கடை இருக்கிறது, என்ன கடை என்று மறந்து விட்டேன். அந்த கடையிலே 250 ரூபாய் 350 ரூபாய்க்கெல்லாம் சாரி இருக்கிறது, அழகான சாரி, 1000க்கு சாரிகள், மிகவும் குறுகிய விலையில் தான் அந்த பெண்கள் சாரி அணிகலன் அதற்கேற்ற தோடு காப்பு வளையல் எல்லாம் பித்தளையில் போட்டுக்கொண்டு போகிறார்கள். அழகு மலிவு தரம் வாங்கோ வாங்கோ என்று கூவி கூவி இருக்கிறாங்க. ஆனால் இவர்கள் அப்படியா சொல்லுவார்கள், ஒரே ஒரு ஷர்ட் ஒரே ஒரு வேட்டி என்று. ஆனால் கழுத்தில் போட்டிருக்கின்ற சங்குலி பெரிய ஒரு அந்த வயிறு வரைக்கும் தொங்கும், ஆனால் அத்தனையும் தங்கம். ஒன்றே ஒன்றுதான் போடுவார்கள், வேட்டியை சொல்லுவார்கள் 4000 என்று. ஆனால் பட்டாடை உடுத்து தான் போவார்கள், பார்த்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். ஆனால் பெண்களை விட நாங்கள் மிகவும் குறைவாக வேண்டுவோம் என்று சொல்லி பிராண்டட்டை வாங்கும் நபர்கள் ஆண்களாகத்தான் இருக்கின்றார்கள். பெண்கள் பிராண்டட்டை விரும்புவதில்லை. 200 ரூபாய் வாட்சை கட்டுவார்கள், ஆனால் அவர்களோட கையில பிராண்டட் தான் இருக்கும். 5000 ரூபாய் வாட்ச் கட்டுவார்கள். கேட்டால் சொல்வாங்க, நாங்கள் சிம்பிள், நாங்கள் மிகவும் எளிமையானவர்கள், பெண்களை விட ஆசைப்படுவதே இல்லை என்று பறை சாட்டுவார்கள் நடுவர் அவர்கள். இருக்கட்டும் நடுவர் அவர்களே, ஒரு பழமொழியை சொல்ல ஆசைப்படுகிறேன் நடுவர் அவர்களே. என்னை விடுங்கள், அந்த பழமொழிக்கு என்னை சேர்க்காதீர்கள், ஏனென்றால் நான் அழகில்லை. கிளி போன்ற பொண்டாட்டி இருந்தாலும் அந்த வார்த்தையை நான் வைப்பதில் இங்கே சங்கோச்சப்படவில்லை, அப்படியே வைக்கின்றேன். குரங்கு போல ஒரு வைப்பாட்டி வேண்டும் என்று ஒரு பழமொழி இருக்கிறது, எங்களுடைய நாட்டில் அதிகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது, இல்லை என்று நான் சொல்லவில்லை. எங்காவது ஆணை போன்ற புருஷன் இருந்தாலும் ஒரு பூனை போன்ற புருஷன் வேண்டும் என்ற ஒரு பழமொழியை பெண்களுக்கு இயற்றி இருக்கிறார்களா நடுவர் அவர்களே? இல்லை, ஏனென்றால் பெண்கள் அவ்வாறான ஆசைப்படுவது குறைவு, அவதிப்படுவதும் குறைவு. அப்படி ஒரு பழமொழி உருவாக்க தேவையே இல்லை. ஆண்கள் தான் அவதிப்படுவார்கள். அவர் சொன்னாரே, பெண்கள் பியூட்டி பார்லர்ல இருந்து போய் மேக்கப் போடினோம், யாருக்காக போடுறோம்? இந்த ஆண்கள் விரும்ப வேண்டும் தங்களை என்பதற்காகத்தான் போட்டுக்கொண்டு திரிகிறார்கள். என்ன பெண்களை விரும்ப வேண்டும் என்று போட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். சரி, அது மேற்கு நாடுகளில் நடக்குகிறது, எங்கட நாடுகளையும் வருதோ எனக்கு தெரியாது. ஆனால் பெரும்பான்மையான பெண்கள் சீவி சிங்காரித்து தங்களை அழகாக காட்டுவது ஏனென்றால் ஆண்களிடம் தாங்கள் அழகாக தெரிய வேண்டும், கவரப்பட வேண்டும் என்பதற்காக. மறக்கிறீர்களா? அதைத்தான் அவரும் சொல்லுகிறார், தாங்கள் அவதிப்படுவது மட்டுமல்ல ஆண்களையும் அவதிப்படுத்துகிறார்கள். அங்கே அவர்கள் ஆசைப்படுகிறார்கள், அந்த பெண் மீது அளவில்லாத ஆசைப்படுகிறார்கள், ஆகவே அவதிப்படுகிறார்கள். அதுதான் நிச்சயமான அவதி. பாருங்கள் நடுவர், வாகனம் வாங்குவதில் பெண்கள் மிகவும் இலகுவான வாகன சூட்டி பிளஸர் ஒரு வேகோ 7 லட்சத்துக்குள்ள முடிஞ்சிடும். ஆனால் அவர்களுடைய ஆசை எப்படி இருக்கும் தெரியுமா? ஜமஹா கீரோ கொண்டா 10,000 மகுழுந்து வரைக்கும் போய்விடுவார்கள். எந்த புள்ளி விவரத்தை எடுங்கள், எங்களுடைய நண்பனுடைய புள்ளி விவரத்தை. மகுழுந்து அதிகமாக செலுத்துவது ஆண்கள் தான் நடுவர் அவர்களே. அது அவதிப்படும் ஆசையா அல்லது அவதிப்படாத ஆசையா என்று நீங்களே முடிவுறீர்கள். அடுத்ததாக, இலங்கை திருநாட்டிலே சொத்துரிமையை அதிகமாக வைத்திருப்பவர்கள் ஆண்கள் தான். இது அவதி இல்லையா நடுவர் அவர்களே? அவதியான விஷயம். அது மட்டுமல்ல, பெண்கள் தான் பியூட்டி பார்லருக்கு போகின்றார்கள் என்று சொல்லி இருக்கின்றாரே. இன்று அதிகமாக ஆண்கள் ஜிம்முக்கு போகின்ற கலாச்சாரம் உருவாகி, உடல் முழுக்க பச்சை குத்துகின்ற கலாச்சாரம் உருவாகி, ஆண்கள் ஏதோ ஒரு திசையில் போய்கொண்டிருக்கின்றார்கள். மாது வாழ்வட்டு என்று கஞ்சா என்று என்ன எதிர்பாராத திசையில் நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஆசைகளால் வருவது அவதி மட்டும்தான். அவர்களின் ஆசைகளால் தான் இன்று பெண்களாகிய அம்மாக்களும் சகோதரிகளும் அவதிப்படுகிறார்கள் என்று கூறி, ஆண்கள் தான் அதிகமான ஆசைகளால் அவதிப்படுகிறார்கள் என்ற செய்தியை உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சகோதரி செல்வதி அம்மா அவர்கள் உணர்ச்சிபூர்வமாக தன்னுடைய வாதத்தை நிறைவு செய்திருக்கிறார். ஜீவானந்தன் அவர்கள் புள்ளி விவரம் என்று எடுத்த ஒரு சொல்லுக்காக எத்தனை புள்ளி விவரங்களை நான் அள்ளி போட வேண்டும் என்று கேட்டு அள்ளி அள்ளி தளித்தார். அது மட்டுமல்ல,
பெண்களினுடைய ஆசைகள் பல நல்லவாறு முடிகின்றன, ஆனால் ஆண்களுடைய ஆசைகள் எல்லாம் அவதியில் தானே முடிகிறது என்று சொன்னார். பெண்கள் கல்வியிலே முன்னுக்கு நிற்கிறார்கள் என்றால் அந்த ஆசையினாலே, கல்வி மீது கொண்ட ஈடுபாட்டினாலே அவர்கள் அடைந்திருப்பது வெற்றிதானே என்று சொன்னார். மது மாது சூது என்று சொல்லி தீய பழக்க வழக்கங்களாலும் ஆசைகளாலும் அவதிப்பட்டு தங்களுடைய குடும்பங்களையே ஆண்கள் நாசமாக்கி கொண்டிருக்கிறார்களே என்று அவர் சொன்னார். மாவீரர் அலெக்சாந்தர் அவர்கள் மிக சிறிய வயதிலே மண்ணாசையினால் இந்த நாட்டையெல்லாம் ஆண்ட பின்பு தன்னுடைய 2 கைகளையும் தூக்கி வைத்தபடி தன்னை அடக்கம் செய்ய வேண்டும் என்று கூறியிருந்தாரே. காரணம் என்ன தெரியுமா? எல்லாவற்றையும் ஆண்டேன், எதுவும் இல்லாமல் போகிறேன் என்று சொல்லுகிற அளவிற்கு அந்த மண்ணாசையினாலே அவர் அவதிப்பட்டார் இல்லையா? அதன் விளைவு ஒரு துன்பகரமாகத்தானே இருந்தது. அந்த செய்தியினை அவர் தந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, நவீன நாகரிகத்தினுடைய தாக்கத்தினாலே பச்சை குத்துகின்ற கலாச்சாரம் ஒன்று இப்பொழுது ஆண்களுக்கு வந்திருக்கிறது. இதில் என்ன இருக்கிறது என்று கேட்டார். அது மட்டுமல்ல, அதிகப்படியான வாகனங்களை வாங்குவது, போடுகின்ற ஆடை அலங்காரங்களில் கூட இருக்கிறது. தாங்கள் 250 ரூபாய்க்கு சேலை உடுத்து கட்டுவதாக கூட சொன்னார். ஆண்கள் அந்த பிராண்டட் உடுப்பைத்தான், ஆடைகளைத்தான் அணிய விரும்புகிறார்கள். இப்படி அதிக ஆசைகளாலே அவதிப்படுவது ஆண்கள் என்று பூபதி அம்மா சொல்லியிருக்கிறார். இப்பொழுது அவருடைய வாதங்களை பார்க்கிற பொழுது ஆண்கள் தானே அதிகம் அவதிப்படுவது போல் தெரிகிறது. அப்படி என்றால் தம்பி லோஜனனுக்கு என்ன வேலை இருக்கிறது? அதிக ஆசைகளால் பெரிதும் அவதிப்படுவது பெண்களே என்று அடித்து பேசுவதற்காக யாழ் பல்கலைக்கழக தொல்லியல் துறையினுடைய மாணவன் ப. லோஜனன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். உங்கள் அழகு தமிழை அள்ளித்தாருங்கள். என என்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனம் என்ற தமிழ் தேசம் தனக்கும் திணை அளவு நலமேனும் பயந்த பின் செத்தொழிவேனாயின் அதுவே எனக்கு திருநாளாகும். அன்பார்ந்த நடுவர் பெருந்தகைகளுக்கும் பேச்சாளர் பெருமக்களுக்கும் டான் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கும் என் இந்நேர வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அற்புதமான ஒரு வேளையிலே ஒரு காத்திரமான தலைப்பினை எடுத்து நாங்கள் இங்கே வாதிட்டுக் கொண்டிருக்கிறோம். அதிக ஆசைகளால் அவதிப்படுவது பெண்களா ஆண்களா என்பது எங்களுக்கான தலைப்பாகும். அனல் பறக்கும் வாதங்கள் இங்கே நடந்து ஏறிக்கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே பெண்கள்தான் என்கின்ற தரப்பிலே பேசுவதற்காக இங்கே வந்திருக்கிறேன். முதலாவதாக நான் ஒரு விடயத்தை சொல்லியாக வேண்டும். என்னவென்று சொன்னால், எதிரணியினர் சும்மா தூக்கி போட்டு உரிக்கிற மாதிரி எங்களை பார்த்து நிறைய கேள்விக்கணைகளை எல்லாம் தொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். அக்காவுக்கு அருமையான பதில்களை எல்லாம் சொல்ல வேண்டிய கடமையும் கடப்பாடும் எனக்கு காணப்படுகிறது. முதலாவதாக நான் சொல்கிறேன், அவருக்கு பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னால் பொடியல் ஜிம்முக்கு போகிறது. இப்போ உங்களை ஜிம்முக்கு போக வேண்டாம் என்று சொல்லி நாங்கள் சொன்னாங்களோ, ஒரு யூடியூப்பை தட்டினா முதலாவதா ஜிம் அக்கா வாரா, அடுத்ததா டெய்லர் அக்கா வாரா, அடுத்ததா டிவோட்டி அக்கா வாரா, அடுத்ததா ரீல்ஸ் அக்கா வாரா. அங்கே இங்கே நின்று ஆடுறதும் பாடுறதும் கூத்தடிக்கிறதும் கும்மாளம் அடிக்கிறதும் அதை ரீல்ஸ் எடுத்து போடுறதும் அதில் லைக்ஸ் வாங்குறதும் என்று சொல்லி ஆசைகளால் அப்படியே உங்களை திண்டாட வச்சு கொண்டு இருந்துட்டு நாங்கள் ஜிம்முக்கு போகிறதான் உங்களுக்கு வர்ற இப்போ முதல்ல பிரச்சனை. அடுத்தது என்னென்று சொன்னால், தாங்கள் அதிக அளவில் ஆசைப்படுறது இல்லையா? எங்களுடைய ஜீவாண்ணா முதலாவதாகவே சொல்லியிருந்தார், இந்த கோயில் திருவிழாக்கள் மனுஷர் கிட்ட போனால் அப்படி ஒரு பதகளிப்பு காணப்படும். ஃபர்ஸ்ட் கோட், செகண்ட் கோட், தேர்ட் கோட் என்று சொல்லி எல்லாம் பெயிண்ட் அடித்து சீலர் வார்னிஸ் எல்லாம் அடித்து மூஞ்சைக்கு சும்மா ஆக்களை கண் கொண்டு பார்க்கலாது. அப்படியே ஹேண்ட்பேக்கை திறந்து அதாவது பிரியோசனமான சாமான் இருக்கும் என்று பார்த்தா அதுக்குள்ள இருக்கிறது முழுக்களும் சீப் இருக்கும், 2-3 பிரஷ் இருக்கும், 1 இன்ச்சு பிரஷ் 2 இன்ச்சு பிரஷ் என்று சொல்லி எல்லாம் இருக்கும். ஆக கோயிலுக்கு கும்பிட வந்திருக்கிறாங்களா இல்லாட்டிக்கு பெயிண்டிங் வேலை பார்க்க வந்திருக்கிறாங்களான்னு தெரியாது. நானும் அதைத்தான் யோசித்தேன். நீங்கள் சொல்லுகிறது எல்லாம் பார்த்தால் வர்ண பூஜை வேலை செய்பவர்களுடைய அப்படித்தான் காணப்படுகிறது நடுவர்களே. இதிலும் எனக்கு இது உண்மையாக நடந்த ஒரு சம்பவம் என்னவென்று சொன்னால் நான் நிச்சயமாக இந்த இடத்திலே சொல்லியாக வேண்டும். எங்களுடைய பல்கலைக்கழகத்திலே ஒரு மாணவி ஒருவரை, சக மாணவி ஒருவரை நான் பார்த்தேன். 2ஆம் வருடம் இருக்கும் என்று நினைக்கின்றேன். திடீரென்று ஒரு கொஞ்சம் விடுமுறைக்கு பிற்பாடு பார்க்க ஆள் நல்ல வெள்ளையா வந்துட்டா. திடீரென்று ஓகே இருந்துட்டு பார்க்க கை கால்களினுடைய நிறம் மாறவில்லை, முகத்தினுடைய நிறம் மாத்திரம் மாறி காணப்படுகிறது. அப்ப என்ன இதுன்னு சொல்லி கேட்கல. சொன்னா முகத்துக்கு பூசுவதற்கான கிரீம் வாங்கிட்டேன், உடம்புக்கு பூசுற பொடி கிரீம் வாங்குறதுக்கு காசு காணாது, அதனால அது அந்த கலர்ல இருக்கு, இது இந்த கலர்ல இருக்குன்னு சொல்றாங்க. ஆக ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ஒரு சாதாரணமா நாங்கள் அழகியலை குறை சொல்லவில்லை, ஆசை எந்த அளவுக்கு வேலை செய்கிறது என்பதை நான் இந்த இடத்திலே குறிப்பிட்டாக வேண்டும். இன்னொரு விஷயம், குடிக்கிறாங்களாம் போய் என்று. ஆண்கள் குடிக்கிறார்கள், மதுவுக்கு அடிமையாகிவிட்டார்கள், போதைக்கு அடிமையாகிவிட்டார்கள். என்னவென்று சொன்னால் நடுவர்களே, அவதிப்படுவதனால் தான் இப்படி போகிறார்கள் என்று சொல்லி ஒரு விடயத்தை அவர் சொல்லியிருந்தார். தெளிவாக இங்கே நுணுக்கமாக ஒரு விடயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நீங்கள் அதிகமாக ஆசைப்பட்டு
நீங்க அவதிப்பட்டு மனுஷன் மேல அரியண்டப்படுத்துறதுனாலதான் அவன் போய் குடிக்கிறான், அவன் போய் போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறான். இங்கே அரியண்டம் என்கின்ற அந்த வார்த்தையை விட்டு விட்டார்கள். அதை வாங்கித்தா, இதை வாங்கித்தா, அங்க கூட்டி கொண்டு போ, இங்க கூட்டி கொண்டு போ என்று சொல்லி அரியண்டப்படுத்துறது. இது ஒன்றும் புதிய விடயம் இல்லை. இந்த பெரிய இலக்கியமாக காணப்படுகின்ற ராமாயணம் தோன்றுவதற்கே 3 பெண்கள் தான் காணப்படுகிறார்கள். அதாவது அந்த 3 பெண்களினுடைய ஆசை தான் காணப்படுகிறது. ஒன்று என்னவென்று சொன்னால் கைகேயினுடைய ஆசை. ராமனை 7 ஆண்டு காட்டுக்கு போ என்று சொன்னார், அந்த மனுஷன் போயிட்டான். 2வது ஆசை சீதை மாயமான் மேல் ஆசைப்பட்டது. 2வது ஆசை. ஏன் சும்மா இருந்திருக்க வேண்டியதானே, வேற ஏதாவது மான்ல ஆசைப்பட்டிருக்க வேண்டியதானே, இல்லாட்டிக்கு என்னத்துக்கு அந்த ஆசைப்பட்டாச்சு? ஆசைப்பட்டு மனுஷனையும் அனுப்பி காவலுக்கு நின்ற மைத்துனனையும் அனுப்பி அவன் ஆட்டையை போட்டுட்டு போயிட்டான். இது 3வது ஆசை என்னவென்று சொன்னால் சூர்பனகையின் ஆசை. அப்ப இந்த 3 பெண்களினுடைய ஆசையினுடைய விளைவுதான் இந்த பெரிய காவியம் தோன்றுவதற்கு காரணமாகியது. ஆனால் நீங்கள் இங்க வந்து என்னென்று சொன்னால் தசரதன் ஆசைப்பட்டான், தசரதன் அவதிப்பட்டான் என்று சொல்லி அப்படியே உல்டாவாக்கி மாத்தி உருட்டி போட்டு போயிருந்துட்டீங்க. ஆக இந்த உலகத்தில் என்னவென்று சொன்னால் அவ்வை அழகாக சொல்லுவாள், கல்லானே ஆனாலும் கைப்பொருள் ஒன்று உண்டென்றாயின் எல்லோரும் சென்றங்கு வேண்டுவர், இல்லானை இல்லாளும் வேண்டால் ஈன்றெடுத்த தாய் வேண்டால் செல்லாது அவன் வாய் சொல். அப்ப என்ன வேணும் என்று சொன்னால், ஏன் வேற எதுலையும் ஆசைப்படலாம் தானே, கைப்பொருள் வேண்டும். ஆண்களுக்கு காசு வேணும். அந்த காசு எதுக்கு வேணும் என்று சொல்லி சொன்னால் உங்களுடைய ஆசைகளை தீர்ப்பதற்கு அவனுக்கு கையில காசு வேணும். அப்ப உங்களுடைய ஆசைகள் எல்லாத்தையும் தீர்ப்பதற்கு அவனுக்கு கையில காசு வேணும். அதாவது அருமையா எனக்கு சிரிப்பு வந்துட்டு சொல்லிக்கல என்னென்று சொன்னால், நகைகளை வாங்கி நாங்கள் சேர்க்கிறோம், உங்களுக்காக நகைகளை வாங்கி சேர்க்கிறோம். அப்ப எங்கள்கிட்ட தான் நீ நகை வாங்கி தரணும், எங்களுக்கு தான் நீ வாங்கி போடணும். எங்களுக்காக எங்கட காசுல நகையை வாங்கி அதை நீங்க கொழுவி கொண்டு வீதி வீதியா திரியுறீங்க. கேட்டா உங்களுக்கு தான் ஆசை கூட, நாங்கள் நகைகளை சேகரிக்கிறோம், பிள்ளைகளுக்கு சேகரிக்கிறோம் என்று சொல்லி மாற்றி செய்ய வேண்டியது. என்னவென்று சொன்னால் இந்த இவருடைய பேச்சை பார்க்கின்ற பொழுது ஆண்கள் வந்து அதிக அளவிலே ஆசைப்படுகின்றவர்கள் போலவும் பெண்கள் வந்து ஆசைகள் குறைவாக இருப்பவர்கள் போலவும் நாங்கள் சமநிலையில் இருப்பவர்கள் போலவும் கூறினார்கள். அப்படி நீங்கள் ஆசை இல்லாதவர்களாக இருந்தீர்கள் என்று சொன்னால் இந்த உலகத்திலே அதிக அளவிலாக என்னவென்று சொன்னால் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆசைகள் அதிகம் இல்லாத ஆண்டிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள். சந்நிதி வாசல்களிலும் கோயில் வாசல்களிலும் இருக்கிறார்கள். அப்படியானவர்கள் நல்ல மனிதர்கள். அவர்கள் அப்படியானவர்களை பார்த்து திருமணம் செய்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை கொண்டு செல்லலாமே. ஆனால் உங்களுக்கு நல்ல வளமானவர்கள் தான் வேண்டும். ஏனென்று சொன்னால் உங்கள் ஆசைகளை தீர்ப்பதற்கு அவர்கள் தான் வேண்டும். இன்னொரு விடயம் என்னவென்று சொன்னால் இந்த இடத்திலே சொல்லியாக வேண்டும், பெண்களினுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு போராடும் ஆயுதங்களாகத்தான் இங்கே ஆண்கள் காணப்படுகிறார்களே ஒழிய அவர்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக இந்த உலகத்திலே எத்தனை ஆண்கள் காணப்படுகிறார்கள் என்பதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். தங்கச்சி படிக்கணும், அம்மா வந்து ஒரு நல்ல நிலைமையில இருக்கணும், தான் வந்து தன்னுடைய சகோதரர்களுக்கு அல்லது சகோதரிகளுக்கு நல்ல ஒரு இடத்துக்கு கொண்டு போய் விடணும் என்று சொல்லி அந்த ஆசைகளை எல்லாம் அவர்களினுடைய ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டிருப்பவர்களாகத்தான் ஆண்கள் காணப்படுகிறார்கள். இதை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அத்தோடு இன்னும் ஒரு விடயத்தையும் சொல்லிக் கொள்கிறேன். என்னவென்று சொன்னால், அதாவது வந்து ஒரு சிறிய புள்ளி விவரங்கள் கணக்கெடுப்புகளை எல்லாம் எடுத்து சொன்னார்கள் நடுவர்களே. நான் ஒரு விடயத்தை சொல்லிக் கொள்கிறேன், சரிதானே? என்னவென்று சொன்னால், நீங்கள் இந்த உலகத்திலே பாருங்கள், ஆசைகளை துறந்து இந்த உலகத்திலே ஆசைகளை துறந்து வீட்டை துறந்து எல்லாவற்றையும் துறந்து துறவிகளாக போகின்றவர்கள் யார் இருக்கிறார்கள் அதிக அளவிலே? ஆண்களா பெண்களா? ஏனென்று சொன்னால் இருக்க இயலாது, இவங்களோட காலந்தள்ள இயலாது. அப்ப 7ஆ கட்டத்தில் தான் அந்த புத்தபிரானம் என்ன செஞ்சாருன்னு சொன்னா எல்லாத்தையும் துறந்துட்டு ஒரு காவி உடுப்பை உடுத்துக்கொண்டு வனவாசம் போனார். அதே மாதிரி தான் இந்த உலகத்திலே பல ஆண்கள் துறவிகளாக காசி ராமேஸ்வரம் என்று சொல்லி கதிர்காமம் என்று சொல்லி போறதுக்கு காரணமும் வந்து இவர்களினுடைய ஆசைகளால் அவதிப்பட்டு அரியண்டப்படுத்தப்படுவதுதான் இங்கே காரணமாக காணப்படுகிறது. ஆகவேதான் நான் தெளிவாக ஒரு விடயத்தை சொல்லிக் கொள்கிறேன். என்னவென்று சொன்னால், அதிக ஆசைகளால் அவதிப்படுவது யார் என்று பார்த்தால் இந்த உலகத்திலே பெண்கள் தான் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி வந்தவிடம் வருகிறேன். நன்றி, வணக்கம். சகோதரர் லோஜனன் அவர்கள், தினையளவு பயனேனும் கிடைக்கும் என்றால் யான் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும் என்ற பாரதிதாசனுடைய வரியோடு தன்னுடைய வாதத்தை ஆரம்பித்தார். பெண்களினுடைய சில செயற்பாடுகளை பார்த்தால் வர்ணப்பூச்சு கலைஞர், ஒரு பெயிண்டருடைய வேலையாக தெரிகிறது என்று சொன்னார். 1ஆம் படை, 2ஆம் படை, 3ஆம் படை, முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என்ற மாதிரி 1ஆம் படை, 2ஆம் படை, 3ஆம் படை இப்படியெல்லாம் ஒப்பனை செய்ய வேண்டும். மற்றவர்களை கஷ்டப்படுத்துகிற வேலைகளைத்தான் பெண்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவர் சொன்னார். ராமாயணத்திலே வந்த விளைவுகள் எல்லாவற்றுக்கும் காரணம் கையேயும் சீதையும் சூர்பனகையும் தான், அந்த 3 பெண்களும் தான் காரணம் என்று சொல்லியிருக்கிறார். அதனை கார்த்திகாயினி கருத்திலே கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, பெண்கள் போதையிலே திரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று செல்வதி அம்மா அவர்கள் சொன்னதுக்கு அவர் சொல்லுகிறார், அதற்கு காரணம் என்ன தெரியுமா?
பெண்கள் படுத்துகிற பாடு இருக்கிறதே, அதை தாங்க முடியாமல் தான் ஆண்கள் போதைக்கு அடிமையாக இருக்கிறார்கள் என்று அவர் சொன்னார். இல்லானை இல்லாளும் வேண்டால் ஈன்றெடுத்த தாய் வேண்டால் செல்லாது அவன் தீவாய் சொல் என்று சொன்னார். பொருளை ஈட்ட வேண்டும் என்று சதா இயங்கிக் கொண்டிருக்கிறவன், பொருள் இல்லை என்றால் அவனுடைய மனைவி கூட கணக்கிலே எடுக்க மாட்டாள். அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இயங்கிக் கொண்டிருக்கிறவன் ஆண் என்று சொன்னார். அது மட்டுமல்ல, பெண்களினுடைய ஆசைகளை நிறைவேற்றுகிற பணியினையும் ஆண்கள் தான் மேற்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எந்த சந்தர்ப்பத்திலுமே அதிக ஆசைகளாலே அவதிப்படவில்லை, பெண்கள் தான் அதிக ஆசைகளாலே அவதிப்படுகிறார் என்று ரோஜனன் தன்னுடைய வாதத்தை நிறைவு செய்திருக்கிறார். இப்பொழுது பட்டிமண்டபத்தினுடைய நிறைவு பேச்சாளராக ஆண்கள்தான் அதிக ஆசைகளாலே அவதிப்படுகிறார்கள் என்று தன்னுடைய வாதத்தை நிறைவு செய்வதற்காக யாழ் பல்கலைக்கழக முகாமைத்துவ பீட மாணவியும் மிகச்சிறந்த பேச்சாளருமாகிய சகோதரி இ. கார்த்திகாயினி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நிறைவுரையாக உங்கள் வாதத்தை தாருங்கள். தமிழுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நடுவர் அவர்களுக்கும் எந்தரப்பு பேச்சாளர்களுக்கும் எதிர்த்தரப்பு பேச்சாளர்களுக்கும் டான் தொலைக்காட்சி வாயிலாக இணைந்திருக்கக்கூடிய நேர் சொந்தங்களுக்கும் நாங்கள் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு எங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு அப்படி பொதுவாகவே இந்த பட்டிமன்ற மேடைகளில் ஆண் பெண் அப்படி என்ற தலைப்பு வந்தாலே இந்த விவாதங்கள் என்பது காரசாரமாக இருக்கும். அதிலும் இந்த பேச்சாளர்கள் எல்லாருமே பெரும் பேச்சாளர்கள் அப்படி என்கின்ற பொழுது இந்த ஆண் பெண் என்ற தலைப்பை வைத்து சரமாரியாக அடிபட்டு சென்றிருக்கிறார்கள் நடுவர்களே. இப்படி இருக்கின்ற பொழுது என்னுடைய பொறுப்பு என்னவாக இருக்கிறதுன்னு சொன்னால், இந்த அதிகம் ஆசைகளால் அவதிப்படுவது யார் என்றால் ஆண்கள் தான் அப்படி என்ற தரப்பு வாதத்தை தான் நான் இங்கு பேச வந்திருக்கிறேன். அடிப்படையில் நாங்கள் அதிகமாக இலக்கியங்களுக்கும் சங்க காலங்களுக்கும் சங்கமருவிய காலங்களுக்கும் எல்லாம் போறதுக்கு முன்னர் எங்களுடைய இலங்கை குடிமக்களாக ஒரு இலங்கை பிரஜையாக நாங்கள் நின்று பார்க்கின்ற பொழுது அதிகம் ஆசைகளால் அவதிப்படுவது யார் அப்படி என்று சொன்னால் ஆண்களாகத்தான் இருக்கிறார்கள். எந்த ஒரு பெண்ணாவது தன்னுடைய கணவனுடைய கிராஜுவேஷனுக்கு பொது நிதியை பயன்படுத்தி வெளிநாட்டிற்கு சென்றிருக்கிறார்களா நடுவர்களே? எந்த ஒரு பெண் அரசியல்வாதியாவது சென்றிருக்கிறாரா? ஆனால் ஆண் அரசியல்வாதிகள் எங்களுடைய நாட்டில் தாராளமாக செல்கிறார்கள். அது மட்டுமல்ல, சேரக்கூடாத கட்சிகளில் எல்லாம் கூடக்கூடாத கூட்டங்களோடெல்லாம் சேர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், குறிப்பாக ஆண் அரசியல்வாதிகள் எங்களுடைய தேசத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு அவர்களே மேடை கூட்டி மக்களை கூட்டி வாதங்களை தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். எதற்காக? எல்லாம் ஒரு அதிகாரத்திற்காகவும் ஒரு கதிரைக்காகவும். இப்படி அதிகார ஆசையும் கதிரை ஆசையும் பிடித்து திரியக்கூடிய ஆண்கள் தான் இந்த சமுதாயத்தில் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்களே தவிர பெண்களுடைய ஆசைகளால் அவதிப்படுவது கிடையாது. இந்த அவையில் முதலில் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஆசைக்கும் பற்றுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வேறுபாட்டை புரிந்து கொண்டிருக்க வேண்டும். எதிரணியிலிருந்து லோஜனா வந்திருந்தார். தங்களுடைய ஆசைகள் எல்லாம் எதுவாக இருக்கிறது என்று சொன்னால், தங்கைக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும், தாய்க்கு நகை நட்டு வாங்கி போட வேண்டும். அது என்ன நடுவர்களே? அவர்களுடைய தாய் தங்கை போட்டால் அந்த நகைகள் எல்லாம் அவர்களுக்கு பற்றாகவும் பொறுப்பாகவும் இருக்கிறது. அதே வேறு ஒரு வீட்டு பிள்ளை வந்து நகை போட்டால் அது பெண்களுக்கு ஆசையாக இருக்கிறது. இதிலிருந்தே தெரிய வேண்டாமா, தன்னுடைய வீட்டிற்கு ஒரு நீதியும் சமூகத்திற்கு ஒரு நீதியும் வழங்கக்கூடிய இந்த ஆண்களுடைய ஆசையால் தான் இந்த சமூகமும் அவதிப்படுகிறது, இந்த பெண்களும் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் விட்டுவிடுவோம். இந்த 2022ஆம் ஆண்டு எங்களுடைய நாட்டில் ஒரு பொருளாதார பின்னடைவு ஒன்று நடந்தது. அப்ப பெட்ரோலுக்கெல்லாம் சனம் லைன்ல நிக்குது. உள்ள எல்லா பெட்ரோல் செட்லயும் லைன். இதுலயும் சில பேர் பைக்கை கொண்டே விட்டுட்டு வீட்டை போய் நித்திர கொண்டுட்டு திரும்பி வந்து பெட்ரோல் செட்ல லைன்ல நின்றாக்களும் நிக்கணும். இப்படி எல்லாம் இருக்கேக்குள்ள எந்த ஒரு பெண்ணாவது போத்தில் கொண்டு போய் பெட்ரோல் அடிச்சு அதை பிளாக் மார்க்கெட்டில் அதிக விலைக்கு வித்திருக்கிறாளா என்பதை நான் இவர்களை பார்த்து கேட்க விரும்புகிறேன். இந்த ஆண் சமுதாயம் என்ன செய்திருக்குதுன்னு சொன்னால், டேங்கா பெட்ரோலை நிரப்பி வச்சு கருப்பு சந்தையில் அதர டபுள் விலைக்கு வித்து பொருளாதாரத்தில் தாங்கள் நிலை பெற வேண்டும் என்று ஆசை பிடித்து அவதிப்படக்கூடிய இந்த ஆண்கள் தானே நடுவர்கள் எங்களுடைய இந்த எக்கனாமிக் கிரைசிஸ் டைமில் இருந்திருக்கிறார்கள் என்பதை இவர்கள் ஏன் மறந்தார்கள்? இவர்கள் எல்லாம் அவர்களை பற்றி பேச மாட்டார்கள். ஏனென்றால் இவர்களுக்கே செகண்ட் ஹேண்டா பெட்ரோல் கொடுத்தது அவர்களாக தான் இருக்கிறார்கள். தங்களுடைய மோட்டார் சைக்கிள் இருக்கக்கூடிய பெட்ரோலை எடுத்து ஜீவானந்தன் அண்ணாக்கு பெட்ரோல் கொடுத்த நண்பர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆண்களை பற்றி இவர்கள் பேச மாட்டார்கள். அப்ப இவர்களுக்கெல்லாம் அந்த ஆசை அப்படி என்பதை அந்த ஒரு கண் மறைந்து விட்டது. இன்னொரு கண்ணால் தான் பார்த்திவளா நேரம் இந்த வாதத்தை பேசிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஜீவானந்தன் அண்ணா வந்து சொல்லி இருந்தார், இந்த
தாங்கள் வந்து இந்த வகுப்பறையில் முதல் 10 இடங்களையும் பெண்களுக்கு கொடுத்து விடுவோம் அப்படி என்று சொல்லி. அதில் ஒரு சிறிய திருத்தம் வர வேண்டும். முதல் 10 இடங்களும் அவருடைய காதலிகளுக்கு தான் அவர் கொடுத்திருக்கிறார். சாதாரணமாக வேறு எந்த பெண்களுக்கும் அவர் கொடுக்கவில்லை. தான் நேசிக்கக்கூடிய பெண்கள் அனைவரும் முதல் 10 இடங்களுக்குள் வர வேண்டும் என்ற ஜீவானந்தன் அண்ணாவினுடைய ஆசைதான் அவரை வகுப்பறையில் 11வது ஆளாக கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறது என்பதை இவர் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். இவர் காதலிகளை பற்றி சிந்தித்தவர் தன்னுடைய தாயை பற்றி சிந்தித்திருந்தால் இவர் சில வேளைகளில் வகுப்பறையில் 1வது பிள்ளையாக வந்திருக்கலாம். அப்ப உங்களுடைய ஆசைகள் எல்லாம் ஒரு பெண் இளம் வயதில் இருக்கக்கூடிய பெண்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு போனாலும் உங்களுடைய தாயையும் உங்களுடைய சகோதரிமாரையும் அவதிப்பட வைத்துக் கொண்டுதான் இருக்கிறது என்பதையும் இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஜீவானந்தன் அண்ணாவினுடைய பேச்சுக்களை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னாலே எப்பொழுதாவது ஒரு அழகான பாடல் வரிகளை அவர் பாடுவார். அவர் ஒரு சிறந்த இந்து நாகரிக ஆசிரியர் மட்டுமல்ல, அவர் ஒரு சிறந்த பாடகர் என்பதையும் சில வேளைகளில் தான் ஒரு சிறந்த நடன வித்துவான் என்பதையும் இந்த பட்டிமன்ற மேடைகளில் அவர் நிரூபிப்பார். இப்படி இருக்க இன்றைக்கும் ஒரு பாடலை பாடி சென்றிருந்தார். சின்ன சின்ன ஆசை சிறகடிக்க ஆசை, என்னை இந்த பூமி சுற்றி வர ஆசையா. நடுவர் அவர்களே, அந்த ஆசை என்னவென்று சொன்னால் இந்த வேர்ல்ட் ட்ரிப் போகணும் அப்படின்றதான் ஆசை. இந்த உலகத்தையும் ஒரு சுற்றி பார்க்கணும், எல்லா நாடுகளுக்கும் போய் பார்க்கணும் அப்படின்றதான் ஆசை. அப்ப பொம்பளை பிள்ளைகள் நாங்கள் ஆசைப்படுறோம்டா இவைக்கு எங்க போனது அறிவு? உழைக்கிற காசையெல்லாம் வீட்டுக்கும் கொடுக்காம, அம்மாக்கும் கொடுக்காம, அக்கா மேருக்கும் கொடுக்காம சேர்த்து வச்சு காதலி மேரையோ இல்ல மனைவி மேரையோ கூட்டிக் கொண்டு போறது இவைதான். இப்ப இவ கொடுக்கிற இடத்தாலதான் இந்த சமுதாயத்துல பெண்களின் ஆசை என்று இவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறது எல்லாமே இந்த ஆண்கள் கொடுத்திருக்கக்கூடிய இடமாகத்தான் இருக்கிறது என்பதையும் இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதையும் விட இன்னொரு விஷயம் எங்களுடைய எதிரணி தலைவர் ஜீவானந்தன் அண்ணா சொல்லியிருந்தார். இந்த ஆண்களுக்கு எங்கேயாவது மேக்கப் செட் இருக்குதா அல்லது பியூட்டி பார்லர் இருக்குதா அப்படி என்று கேட்டிருந்தார். இன்று அண்மை காலமாக நாங்கள் திருமணங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது ஆண்களுக்கு மேக்கப் போடுகிறார்கள் நடுவர்களே. பெண்களுடைய ஆடை அலங்காரத்துக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை ஆண்களுக்கும் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் எப்படி என்று சொன்னால், நல்லூர் கோயில் திருவிழாக்கு போனா மட்டும் இந்த ஓம் தொலைக்காட்சியில ஒவ்வொரு நாளும் 25 நாளும் கலர் கலரா ஷர்ட் போட்டுக்கொண்டு ஓம் தொலைக்காட்சியின் புகைப்படங்கள் முழுவதிலும் போட்டோ எடுத்திருக்கக்கூடிய ஜீவானந்தன் அண்ணா 25 நாளும் நாங்கள் கலர் கலராக ஆடை அணிந்து கொண்டு நல்லூர் கோயிலுக்கு போறோம் என்ற ஒரு தவறான விஷயத்தை இந்த இடத்தில் முன்வைத்திருக்கிறார். நீங்கள் வேண்டுமென்றால் ஓம் தொலைக்காட்சியின் புகைப்பட சமூக வலைதள பக்கங்களில் தட்டி பாருங்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கலர் ஷர்ட் போட்டா மட்டும் பத்தாது, அந்த கலர் ஷர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கரை வச்ச வேட்டியும் கட்டி கொண்டு போய் அவர் புகைப்படம் எடுத்திருக்கிறார் என்கின்ற பொழுது யாருக்கு இங்கு ஆசை அதிகமாக இருக்கின்றது என்பதை நான் ஜீவானந்தன் அண்ணா பார்த்து கேட்க விரும்புகிறேன். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய லோஜன் அண்ணா வந்திருந்தார். இந்த புத்தர் வந்து துறவியாக போனாராம். ஏனென்றால் அவருடன் மனைவியோடு வாழ வழி விருப்பம் இல்லையாம், அவரால் முடியவில்லையாம், அதனால் துறவியோடு போனாராம். துறவியா போனவர் என்ன செஞ்சிருக்கணும்? பெத்த பிள்ளைக்கு ஒரு 10,000 ரூபா காசோ அல்லது ஒரு 20,000 ரூபா காசோ அக்கௌண்ட்ல போட்டுட்டு போயிருக்கணும். இல்ல அந்த பிள்ளை படிக்கிறதுக்கான வழி ஏதாச்சும் செஞ்சுட்டு போகணும். நீங்க பெத்த பிள்ளைகளை எல்லாம் பெண்களினுடைய, அதாவது பெற்றெடுத்த தாய்களினுடைய தலைகளில் அந்த பாரங்களை எல்லாம் சுமந்து விட்டு துறவிகளாக செல்லக்கூடியவர்கள் எல்லாம் ஆசையை துறந்தவர்கள் என்று, இவர்கள் எல்லாம் மேதாவிமானிகள் என்றும் நீங்கள் அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடியது எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான உதாரணமாக இருக்கிறது என்பதை நான் லோஜன் அண்ணா பார்த்து கேட்கிறேன். லோஜன் அண்ணாக்கு இருக்கக்கூடிய விரக்தி வந்து நியாயமானதான் நடுவர்களே. ஏனென்றால் சுதந்திர பறவையாக சுற்றித் திரிந்தவர் திருமணத்திற்கு பிறகு ஆளையே காண கிடைக்கவில்லை, சமூக வலைத்தளங்களிலும் அவரை காண கிடைக்கவில்லை. இப்படி இருந்தவர்களுக்கு இந்த விரக்தி என்பது வருவது சாதாரணமான ஒரு விஷயம்தான். அதை பற்றி நாங்கள் பெரிதாக பேச வேண்டாம், ஏனென்றால் குடும்ப பிரச்சனையா போயிடும். இப்படி இருக்கக்குள்ள இந்த கோவலன், இந்த ராமாயணத்தை பற்றி பேசியிருந்தார்கள் நடுவர் அவர்களே. இந்த கோவலனுடைய ஆசையால் தான் கண்ணகி நிராகதியாக்கப்பட்டாள். ராவணனுடைய ஆசையால் தான் மண்டோதரி விதவையாக்கப்பட்டாள். இப்படி பல ஆண்களுடைய ஆசைகள் தான் பெண்களுடைய வாழ்க்கையை சீர்கழித்துக் கொண்டிருக்கின்றது. இப்படி இருக்கின்ற பொழுது இலக்கியங்களாக இருக்கட்டும், சமகாலத்திலாவது இருக்கட்டும், ஆண்களுடைய ஆசையால் தான் இந்த பெண்கள் மட்டுமல்ல ஆண்களும் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்கிற பொழுது இறுதியாக ஒரு விடயத்தை மட்டும் சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். எங்களுடைய எதிரணியில் 2 பேரும் கூறியபடியும் இந்த பெண்களால் தான் ஆண்கள் மது அருந்துகிறார்கள் அப்படி என்கின்ற பொழுது இந்த பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தாய்க்குலம் எல்லாம் இந்த 2 பேரும் எப்படியாவது எப்பொழுது எங்கள் கண்ணில் சிக்குவார்கள், கல்லெடுத்தறியலாம் என்ற கோபத்தில் தான் இருப்பார்கள். இப்பொழுது தந்தையர் குலம் எல்லாம் எங்களை மன்னித்துக் கொள்ள வேண்டும். இவர்கள் தாங்கள் குடிப்பதற்கு ஒரு சாக்கு போக்குகளை தேடுகிறார்கள். அதுக்கு ஈஸியா அவைலபிளா இருக்கிறது பெண்கள் தான். அவர்கள் செய்யக்கூடிய எல்லா பிள்ளைகள் மீதும் குற்றச்சாட்டுகளை போட்டுவிட்டு உன்னாலதான் நான் குடிக்கிறேன், உன்னாலதான் நான் தினமும் குடிக்கிறேன் என்ற பழிகளை போடக்கூடிய இவர்கள் தான் ஆசைகளால் அவதிப்படுகிறார்கள் அப்படி என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. சகோதரி கார்த்திகாயினி அவர்கள் தன்னுடைய வாதத்தை இனிதே நிறைவு செய்திருக்கிறார்.
அரசியலையும் இழுத்து பேசினார். ஆண்கள் அதிகாரத்திற்காக கதிரிக்காக அதிகம் ஆசைப்படுகிறார்கள், இதனால் பெரிதும் அவஸ்தைப்படுகிறார்கள் என்று சொன்னார். இந்த நாட்டிலே பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலெல்லாம் மக்கள் வரிசையாக நின்ற பொழுது அறம் இல்லாமல் தர்மம் இல்லாமல், வள்ளுவன் சொன்னானே அறமீனும் இன்பமீனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் என்று சொன்னார். அது இல்லாமல் அந்த வரன்முறை இல்லாமல் எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலே நிரப்பி விற்றவர்கள், கள்ளச்சந்தையிலே விற்றவர்கள், கருப்பு சந்தையிலே விற்றவர்கள் அல்லவா ஆண்கள். இவர்களுக்கான ஆசைக்கு அளவு இருக்கிறதா என்று கேட்டார். ஆண்கள் ஒப்பனை செய்வதில்லையா? ஜீவானந்தனை ஆதாரமாக கொண்டு வந்திருக்கிறாரே. ஓம் டிவியினுடைய சமூக வலைத்தளத்திலே பாருங்கள், 25 நாட்களும் 25 விதமாக ஜீவானந்தன் காட்சி தந்தாரே. அவர் பெண்களை இழிவுபடுத்துவதிலே என்ன நியாயம் இருக்கிறது என்று அவர் கேட்டார். அது மட்டுமல்ல, தம்பி லோஜனன் அவர்கள் கைகேயும் சீதையும் சூர்பனகையும் தான் ஆசைப்பட்டார்கள் என்று சொன்னார். அதற்கு கார்த்திகாயன் சொல்கிறார், ராவணனுடைய ஆசைதான், பெண் ஆசைதான் காரணமாக அழிவுகளை எல்லாம் கொடுத்தது என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, நாடுகளுக்கிடையிலே யுத்தம் இடம்பெறுவதற்கு கூட ஆண்கள் தானே காரணமாக இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னார். இப்படி பல்விதமான வாதங்களை எல்லாம் முன்வைத்து தன்னுடைய வாதத்தை அவர் நிறைவு செய்திருக்கிறார். இப்பொழுது நாங்கள் பட்டிமண்டபத்தினுடைய தீர்ப்பிற்கு வரப்போகிறோம். அதிக ஆசைகளால் பெரிதும் அவத்தைப்படுபவர்கள் ஆண்களா பெண்களா என்று நாங்கள் கதைத்து முடித்திருக்கிறோம். 4 பேரும் தங்களுடைய வாதத்தை அழகாக தந்திருக்கிறார்கள். ஆண்கள் இவர்கள் சொல்வது போல எல்லா இடத்திலும் குடும்பத்தினுடைய நலனை இவர்கள் சொல்லுகிறார்களே, குடும்ப நலனை மட்டும் சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய சகோதரி, தன்னுடைய அம்மா, தன்னுடைய அப்பா என்ற வரன்முறைக்காக சதா பொருளாதார ஈட்டலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. இன்றைய காலத்திலே இவர் தம்பி சொன்னது போலத்தான், இல்லானை இல்லாலும் வேண்டால் இன்றெடுத்த தாய் வேண்டால், அதிலே நியாயம் இருக்கிறது. இல்லாதவனுக்கு என்ன மதிப்பு இருக்கிறது குடும்பத்திலே? அது உண்மை, பொருளீட்டல். ஆனால் இன்று பொருளீட்டலிலே பெண்கள் இன்று சளைத்தவர்கள் இல்லையே. ஒரு ஆணுக்கு சமானமாக பொருள் ஈட்டி குடும்பத்தை பார்க்கிற அந்த உயர்ந்த பணியிலே பெண்களும் இருக்கிறார்கள் என்பதனை ஏற்றுத்தான் ஆக வேண்டும். இவர்கள் சொல்கிறார்கள், ஆண்கள் போதையிலே விழுந்து கொள்வதற்கு பெண்கள் காரணம் என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் தக்கது எது, தகாதது எது, நல்லது எது, கெட்டது எது, செய்ய வேண்டியது எது, செய்யக்கூடாதது எது என்று சிந்திக்கிற ஆற்றல் ஆண்களுக்கு இல்லையா? அந்த பகுத்தறிவு இருக்கிறது தானே? அதுவெல்லாம் ஒரு பொய்ச்சாட்டு என்று இவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இவர்களே சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே தீய பழக்கங்களுக்கு நான் ஆளாகிற பொழுது அதற்கு சாட்டுகிற ஒரு ஊடகமாக பெண்ணை பயன்படுத்துவதென்றால் அது தப்பு என்று அவர்கள் ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறார்கள். ஆண்கள் பொதுவாகவே குடும்பம் சமூகம் என்று 2 தளங்கள் இருக்கிறது. பெண்களுக்கு ஒரு இயல்பு இருக்கிறது, ஏதாவது ஒன்றை கண்டுவிட்டால் அதை கடந்து சென்று விடுவார்கள் ஆண்கள். ஆனால் அந்த பொருளை பார்த்து அந்த பொருளை ஆராய்ந்து கொள்வனவு செய்தால் என்ன என்ற ஒரு எண்ணம் இயல்பாகவே பெண்களுக்கு வந்து விடுகிறது. அது தவிர்க்க முடியாது, பெண்களுக்குரிய ஒரு இயல்பு. ஆனால் அதிகமான ஆசைப்படுகிற பொழுது நாங்கள் குடும்ப வாழ்வினை பார்க்கிறோம். இவர்கள் சொல்வது போல பெரிய நாடுகள், இன்று உலக நாடுகள் எல்லாம் பெரிய அவலங்களுக்கும் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். போர் அழிவுகளை சதா சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ மழலை செல்வங்கள், குழந்தை செல்வங்கள் உடல் கருகி செத்து கொண்டிருக்கிறார்கள். இதுகளுக்கு கூட ஆண்களுடைய ஆசை காரணமாக இருக்கிறது. மாவீரர் அலெக்சாந்தர் சொன்னது போல இந்த நாடுகளிலே யார் வல்லரசாக இருக்க வேண்டும் என்ற சக்தியினை அந்த நாட்டினுடைய வளம் என்பதை கடந்து அந்த தலைமகனாக இருக்கிற ஒரு ஆண்மகன் தீர்மானிக்கின்ற நிலை இன்று இருக்கிறது. குடும்பத்திலே இருக்கிற சாதாரண ஆசைகளை கடந்து பெரிய யுத்தங்களுக்கெல்லாம் ஆண்கள் காரணமாக இருந்திருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த வல்லரசு அதிகாரத்தோடு நான் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அது பெரிய அழிவையெல்லாம் இந்த உலகிற்கு தந்திருக்கிறது. இவர்கள் சொல்வது போல பெண்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களிலும் ஆசைப்படுகிறார்கள். ஆனால் அவர்களே அதுக்கு ஒரு பதிலை சொல்லுகிறார்கள். நீங்கள் ஆசைப்படுவது பெரிய ஆசையாக இருக்கிறதே, நாங்கள் ஆசைப்படுவது சாதாரணமான ஆசைதானே என்று சொல்லுகிறார்கள். அந்த நாங்கள் ஒரு நிகழ்வுக்கு செல்வதற்கு இவர்கள் குற்றம் சாட்டினார்களே, ஒரே நேரத்திலே எல்லாவற்றையும் தேடி பிடித்து அணிந்து கொண்டு அலங்காரத்தோடு சென்று தாங்கள் அவதிப்படுவது மட்டுமல்ல ஆண்களையும் பெண்கள் அவதிப்படுத்துகிறார்கள் என்று சொன்னார். அதற்கு அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள், எங்களுடைய ஆசை சின்ன சின்ன ஆசையாகத்தான் இருக்கிறது.
அதிலே பெரிய செலவு ஒன்றும் இல்லையே. நாங்கள் தங்கத்தை சேமிக்கிறோம் என்றால் அது எதிர்காலத்திற்கு எல்லோருக்கும் உதவுகிற ஒரு அணிகலனாக ஆபரணமாகத்தானே அதை பார்க்கிறோம் என்று அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இரண்டு பேரும் தங்களுடைய வாதத்தை அழகாக சொல்லி இருக்கிறார்கள். ஆசைகளாலே அதிகம் அவதிப்படுபவர்கள் ஆண்களா பெண்களா? பொதுவாக சர்வதேச ரீதியிலே இடம்பெறுகின்ற நிகழ்வுகள் எல்லாவற்றையும் கடந்து குடும்பம் என்று பார்க்கிற பொழுது பெண்கள் சற்று அதிகமாக ஆசைப்படுகிறார்கள் என்பதை நாங்கள் ஏற்றுத்தான் ஆக வேண்டும். இவர்களுடைய வாதங்களை வைத்து பார்க்கிற பொழுதும் அவர்களுடைய இயல்பு அப்படி இருக்கிறது. ஏதாவது ஒரு பொருளை கண்டால் ஒரு பொருளாதார நிலையை ஆணும் உழைக்கிறான் பெண்ணும் உழைக்கிறாளாக இருந்தாலும் ஒரு பொருளாதார நிலையினை தீர்மானிக்கிற ஒரு எண்ணம் உடனடியாக ஆணுக்கு வந்து விடுகிறது. அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. இப்பொழுது நல்லூர் உற்சவ காலத்துக்கு சென்றால் கூட அங்கே எல்லாரும் சொன்னபடி நான் சொல்லுகிறேன், பல்வேறு விதமான கவர்ச்சியான வியாபாரங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும். அப்பொழுது ஒரு ஆண்மகன் சில தேவையானவற்றை மட்டும், சில அவசியமான தேவை, ஆசை என்பதை வேறு தேவை என்பது வேறு, தேவையானவற்றை மட்டும் எடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு இருப்பான். இவர்கள் சொல்லுவார்கள், பகடியாக சொல்லுவார்களே, பட்டு என்று வந்ததையே ஒரு ஆண்மகன் கஷ்டப்பட்டு அவலப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு வாங்குவதனாலே தான் அதற்கு பட்டு என்று வந்தது என்று சொல்லுவார்கள். அப்படி அதை தேவையானவற்றை மட்டும் வாங்கிவிடுவோம் என்ற ஒரு எண்ணம் ஆண்மகனுக்கு வரும். ஆனால் ஒரு பெண், அவள் இயல்பாகவே பெண் அழகாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவள். அது மற்றவர்களை அவஸ்தைப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல. அவர்கள் பெண்கள் மகாலட்சுமியாக சொல்லப்படுபவர்கள், அவர்கள் அழகாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள். ஆகவே அவர்களுடைய மனத்திலே ஒரு பொருளை காணுகிற பொழுது அதை வாங்கினால் என்ன, அவர்களுக்காக அல்ல, அவர்கள் தங்கள் கணவனுக்காக கூட இருக்கலாம், பிள்ளைகளுக்காக இருக்கலாம், அதை வாங்கினால் என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு வரும். ஆகவே சர்வதேச ரீதியிலே நாங்கள் சந்திக்கின்ற பெரிய அழிவுகளுக்கெல்லாம் ஆண்களினுடைய ஆசை காரணமாக இருந்திருக்கிறது. அது எவருமே மறுத்துவிட முடியாது. இன்றும் வல்லரசு போரிலே, வல்லரசு திமிரிலே நாங்கள் சந்திக்கின்ற சொல்லனா துன்பங்களுக்கெல்லாம் அந்த நாடு என்கின்ற திமிரை கடந்து தனி மனித ஒரு ஆணினுடைய ஆளுமை என்பது செல்வாக்கு செலுத்திக் கொண்டுதான் இருக்கிறது என்பதனை எவரும் மறுத்துவிட முடியாது. ஆனால் சாதாரணமான ஒரு குடும்ப வாழ்வியல் என்று பார்க்கிற பொழுது அதிக ஆசைகளால் அவதிப்படுபவர்கள் பெண்களே என்று கூறி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். வாழ்க தமிழ், வளர்க கலை.